guys, my amazing learners. I'm Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, என்ன அவசரப்படுத்தாத, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னைக்கு இன்டர்வியூக்கு நான் ரொம்ப அவசரமா கிளம்பினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவசரப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு ரஷ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பேசுவோம். அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸில் பேசணும், என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the lesson. ஓகே, இப்போ இந்த ரஷ் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஒருத்தரை ஒரு வேலை செய்யும் போது அவசரப்படுத்தும் போதோ இல்லைன்னா ஒருத்தருக்கு ப்ரெஷர் கொடுக்கும் போது, அதாவது அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் போதோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க. மேக்கிங் அ டிசிஷன், அதாவது ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாங்க, அதில் சரியான முடிவு எடுக்கும் போது நம்ம ரஷ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு முடிவெடுக்க ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது, ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம தாராளமாக இந்த ரஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அதே போல் ஃபினிஷிங் அ டாஸ்க், ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாங்க, அதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தும் போது, ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம தாராளமாக ரஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது ரெஸ்பாண்டிங் டு சம்திங், அதாவது ஒருத்தரை பதிலளிக்க நம்ம அவசரப்படுத்தும் போதோ இல்லை அழுத்தம் கொடுக்கும் போதோ ரஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி தாராளமாக பேசலாம். இதையெல்லாம் சென்டென்சஸில் இந்த ரஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்த்தலாம். லெட்ஸ் see the first sentence. வானவிலை பார்க்க நான் மாடிக்கு அவசரமாக சென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ண இந்த சென்டென்ஸ் தான் மாற்றுவோம். நான் மாடிக்கு அவசரமாக சென்றேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். நான் அப்படிங்கிறதுனால ஐ போட்டிருக்கிறோம். ஐ ரஷ்ட், அவசரமாக ஐ ரஷ்ட் டு த மாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு டெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? I rushed to the terrace. எதுக்கு? வானவிலை பார்க்க அப்படின்னா to see the rainbow. ரீட் பண்ணுங்க. I rushed to the terrace to see the rainbow அப்படின்னா நான் வானவிலை பார்க்கறதுக்கு அவசரமாக போனேன். இந்த ரஷ் அப்படிங்கிற வேர்டை அவசரமாக போகிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம், ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போதும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? லெட்ஸ் see the next one. என்னை அவசரப்படுத்தாத, எனக்கு யோசிக்க டைம் வேணும். என்னை அவசரப்படுத்தாத, எனக்கு யோசிக்க டைம் வேணும். ஸோ இதை சொல்லும்போது என்னை அவசரப்படுத்தாதங்கிறதா ஃபர்ஸ்ட் எழுதுவோம். பாருங்க, டோன்ட் ரஷ் மீ. டோன்ட் ரஷ் மீனா என்னை வந்து அவசரப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம். எனக்கு யோசிக்க டைம் வேணும். ஸோ இதை ஐ நீட் டைம், ஐ நீட் டைம் டு திங்க்னு சொல்லுவோம். ஐ நீட் டைம் டு திங்க்னா எனக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் யோசிக்கிறதுக்கு. ஓகே, ஜஸ்ட் ரீட் தி சென்டென்ஸ். டோன்ட் ரஷ் மீ, ஐ நீட் டைம் டு திங்க் அப்படிங்கிறது. அடுத்தது, மீட்டிங்கில் என்னை ரொம்ப அவசரப்படுத்தின மாதிரி தோணுச்சு. மீட்டிங்கில் என்னை ரொம்ப அவசரப்படுத்தின மாதிரி தோணுச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இதை அவசரப்படுத்தின மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்னன்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஐ ஃபெல்ட் ரஷ். எப்போ? மீட்டிங்கில். அப்போ டியூரிங் த மீட்டிங். ரீட் பண்ணுங்க. ஐ ஃபெல்ட் ரஷ் டியூரிங் த மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? சரி, அடுத்த ஒன். அவள் அவனுக்கு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட அழுத்தம் கொடுத்தாள். ஸோ இந்த சென்டென்ஸில் அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமா? ஸோ இதுக்குமே ரஷ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பேசலாம். பாருங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும். அவள் அப்படிங்கிறனால she rushed. யாரை? அவனை இல்லையா? அதனால் அவனுக்குங்க இருக்கிறனால she rushed him to, எதுக்கு? கையெழுத்து போட அப்படிங்கிறனால she rushed him to signing. எதுல? கான்ட்ராக்ட்ல. the contract, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுறதுக்கு இல்லையா? she rushed him to signing the contract அப்படின்னு சொல்லணும். அடுத்தது,
உடனே பதிலளிக்க அவன் எனக்கு அழுத்தம் கொடுத்தான். உடனே பதிலளிக்க எனக்கு அழுத்தம் கொடுத்தான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ அதனால he rushed எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. கொடுத்தான், உணர்ந்தாள், சென்றேன் எல்லாமே நடந்து முடிந்த விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கறனால எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் நம்ம ரஷ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறோம். ரஷ்டோட பாஸ்ட் ஃபார்ம் ரஷ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. he rushed எனக்கு, அதனால he rushed me to reply உடனே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. பதிலளிக்க, உடனே பதிலளிக்க அப்படின்னு சொன்னனால reply immediately அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ரீட் பண்ணுங்க. he rushed me to reply immediately அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது திருமணத்திற்கு அவளை அவசரப்படுத்தியதாக உணர்ந்தாள். திருமணத்திற்காக ஒருத்தரை அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறது, அழுத்தம் கொடுக்கறது. ஸோ இதை பாருங்க, அழுத்தம் கொடுக்கலாம், அவசரப்படுத்தலாம், ரெண்டுமே இந்த இடத்துல பொருந்தும் இல்லையா. சரி, இது பாருங்க, திருமணத்திற்கு அவளை அவசரப்படுத்தியதாக உணர்ந்தாள் அப்படின்னா she felt rushed into திருமணத்திற்கு marriage. She felt rushed into marriage அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது நான் கடையை மூடுவதற்கு முன் கடைக்கு அவசரமாக சென்றேன். கடையை மூடுறது, அதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள நான் அவசரமாக போனேன் அப்படி சொல்கிறது. ஸோ இதை நான் அப்படிங்கிறனால ஐ ரஷ்ட். இப்போ கேட்கலாம் இல்லையா, நான் கடைக்கு போனேன்னா போகிறதானா ஐ வெண்ட் அப்படிங்கிறது தானே வரும். அப்படின்னா அவசரமாக போகிறத ரஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். நார்மலாக போகும்போது ஐ வெண்ட், ஐம் கோயிங், ஐ வெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் கான் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அவசரமாக போகிறது அப்படி மென்ஷன் பண்ணும்போது ரஷ்ன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா. ஐ ரஷ்ட் அப்படின்னாலே நான் அவசரமாக போனேன், நான் ஓடினேன்னு சொல்கிறதுக்கு கூட சம் பிளேசஸ்லாம் ரஷ்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஐ ரஷ்ட் எங்க கடைக்கு அவசரமாக சென்றேன் இல்லையா. ஐ ரஷ்ட் டு த ஷாப் எப்போ கடையை மூடுவதற்கு முன், பிஃபோர் த ஷாப் க்ளோஸ்ட். ரீட் பண்ணுங்க. ஐ ரஷ்ட் டு த ஷாப் பிஃபோர் த ஷாப் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். லெட்ஸ் see the next one. அவன் இன்டர்வியூக்காக அவசரமாக தயாரானான் அப்படின்னு சொல்றோமா. ஸோ இதை அவன் இருக்கா, he rushed to அவசரமாக தயாராகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால get அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். தயார் ஆகிறதுக்கு he rushed to get ready இன்டர்வியூக்காக இல்லையா, for the interview. ஸோ நம்ம கிளம்புறதுக்கு கெட் ரெடி அப்படிங்கிறத சொல்லலாம். தயாராகிறதுக்கு இந்த மாதிரிலாம் கெட் ரெடி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ். he rushed to get ready for the interview அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஆட்டோவை பிடிக்க அவள் அவசரமாக சென்றாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி மாற்றணும், என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவள் ஆட்டோவை பிடிக்க அவசரமாக சென்றாள். அவள் அவசரமாக சென்றாள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். she rushed to எதுக்கு ஆட்டோவை பிடிக்கலையா. she rushed to ஆட்டோவை பிடிக்க அப்படிங்கும்போது கேட்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. பஸ் பிடிக்கிறது, ஆட்டோ பிடிக்கிறதெல்லாம் கேட்ச் த பஸ், கேட்ச் த ஆட்டோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ she rushed to catch the auto அப்படின்னு சொல்லலாம். she rushed to catch the auto அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. அடுத்தவன் டிக்கெட் வாங்க அவன் கவுண்டருக்கு அவசரமாக சென்றான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸு இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை நீங்கள் தான் பண்ண போறீங்க. இதை எப்படி ரஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லியுமே நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பேசுகிறது எப்படி, இங்கிலீஷில் பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு அவசரமாக இந்த வேர்டு யூஸ் பண்ணி நிறைய விதமான சென்டென்சஸ் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து
தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.